இதெல்லாம் அவசர வழக்கா விசாரிக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிவிட்டது. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் மீது இப்போ அடுத்தடுத்து விமர்சனங்கள் எழுந்து கொண்டு இருக்கு. முக்கியமாக புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், நிர்மல் இவங்க எல்லாத்தையுமே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் காவல் அதிகாரிகள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் விஜய் தரப்பிலிருந்து, தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து அந்த கரூர் சம்பவத்தில் எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. ஸோ இதுக்காக தடியடி நடத்தினாங்க, எதுக்காக கரண்ட் கட் பண்ணாங்க, ஸோ இதுக்காக கூட்ட நெரிசல் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு, இதுக்கான பதிலை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனு அவசர மனுவா இன்னைக்கு விசாரிக்கிற மாதிரி இருந்தது. 2:30 மணிக்கு விசாரிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அந்த மனுவை அவசர மனுவா விசாரிக்க முடியாது. ஸோ நாங்க மனுவை வருகிற வெள்ளிக்கிழமை விசாரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இதனால் ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். எதுக்காக தமிழக வெற்றி கழகம் அவசர மனுவா விசாரிக்க சொன்னாங்கன்னா, இப்படி அவசர மனுவா விசாரிக்கணும் இருக்கிற சாட்சிகளை காவல் அதிகாரிகள் அழித்து விடுவார்கள். அதனால தான் அவசர மனுவா விசாரித்து இந்த ஒரு கேஸை சிபிஐக்கு மாற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகம் ட்ரை பண்ணியது. ஆனால் இப்போ அவசர மனுவா விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது 4 நாள் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த 4 நாள் விஜய் அவர்களுக்கு பல விசாரணைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன அடுத்தடுத்து நடக்க போகிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.